அண்மை செய்தி. பாமக தலைவர் அன்புமணி இன்று மாலை டெல்லிக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. உட்கட்சி குழப்பம் நீடிக்கும் நிலையில் தேர்தல் ஆணையத்தை அன்புமணி அணுக உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சென்னையில் இருந்து விமானம் மூலமாக டெல்லி பயணம் செய்திருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த மாலை 6 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய விமானத்தில் புறப்பட்ட அவர் டெல்லி செல்ல இருக்கிறார். குறிப்பாக கட்சியினுடைய சட்ட விதிகள் பற்றி இதற்கு முன்பு நிர்வாகிகளிடமோ வெளிப்படையாக அன்புமணி ராமதாஸோ அவருடைய தரப்பினர் நிர்வாகிகளோ பேசியது. ஆனால் நேற்று ஐடிவின் நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் பாமகவினுடைய அடிப்படை கட்சி விதிகள் பற்றி அவர்கள் பேசியிருந்தார்கள். கட்சி விதியின்படி பாமகவினுடைய அதிகாரம் என்பது பாமகவினுடைய தலைவராக பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகிய 3 மட்டும்தான் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். மேலும் கட்சியினுடைய விதிகளின்படி நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு பொதுக்குழுவை ஒருங்கிணைப்பதற்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவருடைய கைட்லைன் வாங்கி அவருடைய வழிகாட்டுதலின்படி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்கின்ற ஒன்றுதான் இருக்கிறது. அது அதிகாரம் மிக்கதாக இருக்காது என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார் நிர்வாகிகளுடைய. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து பாமக கட்சி விதிகள் குறித்த அந்த தெளிவுகளை சொல்வதற்காக கூட அவர் புறப்பட்டிருக்கலாம். மேலும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை, தேசிய மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்தித்து கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, கூட்டணி நிலைப்பாடு குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நிலையில உட்கட்சி குழப்பம் நீடி வரக்கூடிய நிலையில அன்புமணியினுடைய டெல்லி பயணம் பாமகவில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.